எல்லாருமே சொல்கிறாங்க சிங்க பெண்ணுங்கன்னா என்ன எல்லாத்தையும் வந்து 10 பேர் அடிப்பாங்களா 20 பேர் அடிப்பாங்களா எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு ஆம்பளையால செய்ய முடியுமா? இங்கே எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, 4 ரவுடி சேர்ந்து அந்த போலீஸ்காரன் அடிச்சாங்கன்னா வாங்கிட்டு தானே போகணும். நம்ம வந்து இது ஃபோர்ஸ் மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. we are all intellectual. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரோன் வச்சு அந்த ஏரியாவனா பார்க்குறதுக்கு நீங்கள் கார்லேயே உட்காந்துக்கிட்டு ட்ரோன் வச்சு நீங்கள் அந்த ஏரியாவனா ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அங்கே எதுவும் பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ஜோன் வந்து ஃபஸ்ட்டே வந்து வீல் எராடிகேட் டார்க் ஜோன், அது முக்கியமாக லைட் இருக்க வேண்டிய இடத்துலனா லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் அ கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த போலீஸ். அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிரபராதிகளை வந்து நீங்கள் இன்னசென்ட் பீப்புளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக சொல்கிறது. ஸோ ஹி கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் த ஜெண்டர். புரிஞ்சுங்களா? ஆண்களுக்கும் அது வந்து சேஃப்டியாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த சிங்கப்பெண் அப்படின்றதுனால பெண்களுக்கு மட்டுமே சேஃப்டி கிடையாது, இது ஆண்களுக்கும் சேஃப்டியா இருக்கணுங்கிறத அது கவனமா அவர் சொல்றாரு. அரபிக்லாம் எதனா ஒரு திருடனு கூட கை கால் எடுக்கிறாங்க, அப்படியே உடனே தீர்ப்பு கொடுக்கணும், தூக்கு தண்டனைனா உடனே தீர்ப்பு கொடுக்கணும், மக்கள் முன்னாடி அதை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தா இருக்கு. தண்டனைகள் கடுமையா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அது நம்ம ரோட்ல வச்சு செய்யறது, ஓகேங்களா, இந்த மாதிரி உடனே வந்து ஸ்பீடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதுக்கான வந்து கோர்ட்டுகள் வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஒரு பில்டிங் அப்ரூவல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 10% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஷுட் பி சோலார். நீங்கள் 3 கிலோவால்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சோலார் போட்டே ஆகணுங்க. நீங்கள் 3 கிலோவால்ட் சோலார் போட்டிங்கன்னா நீங்கள் இபி எதிர்பார்க்கறது வந்து கம்மியாகுமா ஆகாதா? புரிஞ்சுங்களா? இது ஏற்கனவே நமக்கு வந்து நேஷனல் லெவலில் நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இபி வழியாவே ப்ரொமோட் பண்ணணுங்கிற. ராயப்பேட்டையில் என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று, அவங்க வீட்டில் இருந்து கரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எக்ஸஸ் கரண்ட்டை கவர்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஒரு வீட்டிலங்க அவங்க மேலே ஃபுல்லாக சோலார் போட்டு அவங்க யூசேஜுக்கு மேலே போகிற கரண்ட்டை வந்து அவங்க கவர்மெண்ட்டை விற்று அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. ஒரு வீட்டில் இதை செய்ய முடியும். இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், ஆர்டிஓ எல்லா இடத்துலையும் லஞ்சம் 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 லஞ்சம். இந்த ஆஃபீஸருங்கன்னா எப்போ இவங்கன்னா தொலைஞ்சு போவாங்கன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. கடமையை தவறதுக்கு தான் லஞ்சம் கேட்பாங்க. இங்கே கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சட்டம் நடவடிக்கை மூலயமா அவங்க எந்த மாதிரி செயல்படலாம் சார், ஒரு வழக்கறிஞரா சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க அவரோட ஸ்பீச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பீச். புரிஞ்சுங்களா? இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விமர்சனம் வந்துச்சு. இங்கே வந்து பிங்க் கலர் இதுதான் வந்து பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. அவர் வந்து ட்ரோன் தொலைக்காட்சிகள், ஜீரோ லைட், அதாவது டார்க் ஜோனே இருக்கக்கூடாது அந்த ஏரியாவில். அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரோன் வழியாக எதுக்காக அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் நீங்கள் அந்த இடம் இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, நீங்கள் ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு நீங்கள் அங்கே என்ன இருக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்குமே ஒரு சேஃப்டி. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாருமே சொல்கிறாங்க சிங்கப்பெண்ணுங்கன்னா என்ன எல்லாத்தையும் வந்து 10 பேர் அடிப்பாங்களா 20 பேர் அடிப்பாங்களா எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு ஆம்பளையால செய்ய முடியுமா சொல்லுங்க? இங்கே எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, 4 ரவுடி சேர்ந்து அந்த போலீஸ்காரன் அடிச்சாங்கன்னா வாங்கிட்டு தானே போகணும். அப்படிங்கும்போது ஏன் பெண்ணு ஆணுன்றதை நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க? பெண்ணு வந்து ஆண் வந்து கொஞ்சம் உங்களோட வலிமையாக இருப்பாங்க. அதுக்காக 58 வயசு இருக்கிற ஆணுக்கும் 30 வயசு இருக்க பெண்ணுக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து இதை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. புரிஞ்சுங்களா? ஆண் பெண்ணே வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. இதுதான் நான் லீகலாக சொல்ல விரும்புகிறேன். புரிஞ்சுங்களா? 58 வயசில் ஒருத்தர் இருக்கார், ஒரு போலீஸ்காரரு. புரிஞ்சுங்களா? அவங்களும் 30 வயசு பெண்ணும் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 2 பேருமே போய் ஒரு ரவுடியை தூக்கிட்டு வந்துட முடியுமா? நம்ம வந்து இது ஃபோர்ஸ் மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. we are all intellectual. அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க, ட்ரோன் வச்சு அந்த ஏரியாவனா பார்க்கறதுக்கு நீங்கள் கார்லேயே உட்காந்துக்கிட்டு ட்ரோன் வச்சு நீங்கள் அந்த ஏரியாவனா ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அங்கே எதுவும் பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ஜோன் வந்து ஃபஸ்ட்டே வந்து வீல் எராடிகேட் டார்க் ஜோன், அது முக்கியமாக லைட் இருக்க வேண்டிய இடத்துலனா லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் அ கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த போலீஸ். புரிஞ்சுங்களா? போலீஸுங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலைங்க. ஓகே, யூ ஆர் இன்ஸ்பெக்டர். ஒருத்தருக்கும் ஏன் இதுக்கு என்ன, ஹீ வில் கோ அண்ட் இன்ஸ்பெக்ட். புரிஞ்சுங்களா? நீங்கள் ஒரு வார்த்தைங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. அந்த மாதிரி போலீசிங்கிறதே இட்ஸ் a வெரி டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி. அந்த டெர்மினாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்களுக்கு எப்படி சேஃப்டி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, புரிஞ்சுங்களா, அவங்க எப்படின்னா வந்து கடைப்பிடிக்கணும்
அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பார்க்குறது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் போலீஸ் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணணும்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஒன்லி இது போலீஸ்னால் நீங்கள் போலீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, சட்டமும் கொஞ்சம் மாற்றப்படணும். இப்போ டிஎன் போலீஸ் ஆக்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம ஊரில் தான் வந்து லாட்ரி ஆக்டுன்னு இருக்குது. நம்ம ஊரில் லாட்ரி விற்றீங்கன்னா குற்றம், புரிஞ்சுங்களா? அதனால வந்து லாட்ரி ஆக்டுன்னு இருக்குது. ஆனால் பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆக்ட் வந்து பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆக்டை வந்து கொண்டு வரணும். இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, இது லா டிபார்ட்மெண்ட். எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுனால முன்முயற்சியாக வந்து அவங்களுக்கு உடனே வந்து அரெஸ்ட். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப கவனமாக ஒன்று சொன்னார், ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிரபராதிகளை வந்து நீங்கள் இன்னசென்ட் பீப்புளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக சொல்கிறார். ஸோ ஹி கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ஆல் த ஜெண்டர், புரிஞ்சுங்களா? ஆண்களுக்கும் அது வந்து சேஃப்டியாக இருக்கணும், புரிஞ்சுங்களா? இந்த சிங்கப்பெண் அப்படின்றதுனால பெண்களுக்கு மட்டுமே சேஃப்டி கிடையாது, இது ஆண்களுக்கும் சேஃப்டியாக இருக்கணுங்கிறத அது கவனமாக அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஆக்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா இட் வில் பி a சூப்பர் டூப்பர். இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் வந்து நிறைய பெண்கள் வந்து வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து மீட் அவுட் ஆகும், புரிஞ்சுங்களா? எப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் மீட் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு பெண்கிட்ட பேசுவாங்க, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் மீட் அவுட் ஆகும். ஸோ இந்த சமயத்திலேயே வந்து வைகுண்டத்தில் வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏவே ரசிகை கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில போயிட்டுருக்கு அந்த குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் இது ஓப்பன் பண்ண உடனே அந்த இது வருது, அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை, அவரை வந்து பாதுகாக்கிறாங்க தாவேக்காவினர், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணலை, எந்த ஒரு இதுவும் வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இல்லைங்க, அதுதான் ரொம்ப நான் கவனமாக இப்பயே சொன்னேன், ஓகேங்களா? குற்றச்சாட்டு கரெக்டான குற்றச்சாட்டா கரெக்ட் இல்லாத குற்றச்சாட்டாங்கிறது நம்ம சிங்கப்பெண் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தாவேகா நிர்வாகி ஒருத்தர் தப்பு பண்ணார் அப்படின்றதுனால உடனே கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டு உடனே அரசு செய்யப்பட்டாரா இல்லையா? அப்படிங்கும் போது எது வந்து கரெக்ட் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் குற்றம் சொல்கிறதுனால மட்டுமே நான் வந்து குற்றவாளி ஆயிட மாட்டேன், புரிஞ்சுங்களா? யூ ஜஸ்ட் அக்யூஸ் மீ, இதுதான் லீகலாக நான் சொல்ல வேண்டியது. யூ ஹாவ் டு கன்விக்ட் மீ, புரிஞ்சுங்களா? நீங்கள் அக்யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே நான் குற்றவாளி ஆயிட மாட்டேன். அது பொய் குற்றச்சாட்டாக இருக்கலாம். அதாவது டினையலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருன்னு சொன்னாங்க பாருங்க, இது தட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபரன்ஸ். யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நமக்கு விட தெரியாமல் இருக்கோம்ல, இதுதான் வந்து அவங்க பாதுகாக்கிறது. இங்கே பாதுகாக்கல, இல்லைங்க இந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக வந்து இது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அது வந்து சொல்கிறாங்க அப்படின்னாவே தே டிக்ளேர் இட். நீங்கள் சொல்கிறதுனா உண்மையாக இருக்கணும். நீங்கள் திமுக காரன் சொல்லுவான், புரிஞ்சுங்களா? நீங்கள் எல்லாம் தப்பு செஞ்சீங்க, நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் வைக்க முடியுமா? ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதுனா நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நிர்வாகியாக இருந்தால் கூட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டு அவங்கள கொண்டு வந்து சட்ட நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கப்படுது. இதுதான் தாவேக அரசு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்று ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதில் வந்து பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதில் மக்கள் கிட்ட கருத்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் துன்புறுவல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கணும். இப்போ அரபிக்லாம் எதனா ஒரு திருடனுக்கு கூட கை கால் எடுக்கிறாங்க, அப்படியே உடனே தீர்ப்பு கொடுக்கணும், தூக்கு தண்டனைனா உடனே தீர்ப்பு கொடுக்கணும், மக்கள் முன்னாடி அதை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஒரு வழக்கறிஞராக அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா, எடுத்துகிட்டு வர முடியுமா? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக அதுனா வந்து மக்கள் வந்து இமோஷனில் பேசுகிறாங்க, புரிஞ்சுங்களா? அதாவது 2-3 பேர் சொல்லுவாங்க என்கவுண்டரில் கூட சுட்டுறணும்பாங்க, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து இமோஷ்னலாக மக்கள் எடுக்கிற முடிவு. ஐ எம் ஸ்ட்ரிக்ட்லி அகேன்ஸ்ட் ஆல் திஸ் திங்ஸ், புரிஞ்சுங்களா? நான் வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்கணும், புரிஞ்சுங்களா? அதுங்க இந்த மாதிரி ரோட்டில் வச்சு செய்கிறது, ஓகேங்களா? இந்த மாதிரி உடனே வந்து ஸ்பீடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதுக்கான வந்து கோர்ட்டுகள் வந்து ஓப்பன் பண்ணணும். இன்றைக்கி வந்து நீதித்துறையில் வந்து நிறைய நமக்கு வந்து பெண்டிங் வழக்குகள் இருக்குது, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது அது எப்படின்னா க்ளோஸ் பண்ணுற விதங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து கோர்ட் வந்து மீடியேஷன் நிறைய என்டர்டெயின் பண்ணுங்கள், சமரசமாக முடிங்க. சும்மா வெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிருப்பான். ஆனால் இங்கே கோர்ட்டுக்கு இன்னும் அலைஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி வழக்குகள்னால் வந்து கூப்பிட்டு உடனே வந்து நீங்கள் வந்து தீக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய வழக்குகள் இருக்குது, புரிஞ்சுங்களா? அவங்க ஏங்க நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன் எங்கள் அம்மாங்க, அதனால் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த ஒரு காம்ப்ரமைஸ் மந்த்னு ஒன்று போட்டு எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும்,
வழக்குகள்லாம் சீக்கிரமாக முடிக்கணும், அப்படி தான் ஸ்பீடி ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடுகள். அதுவும் இல்லாமல் சட்டம் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட் ஆகணும் ஒழிய இவங்க சொல்கிற அளவுக்குன்னா நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். சார் இப்போ தமிழகத்தில் வந்து மின்வெட்டு நிறைய இடத்துல போகுது, அதனால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஃபீஸ் கட்ட பிடுங்குறாங்க அப்படின்ற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான் ஒரு சைடு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி அவங்க சில இடத்துல பண்ணுறாங்க, அதுவும் ஒரு காரணம். அதை நம்ம பார்க்குறோம். ஃபியூஸ் கேரியர்னா வாலண்டரியாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறது, திருடுறது எல்லாமே வந்து பார்க்குறோம். பட் ஆனால் அது மட்டுமே ஒரு காரணமாக நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நான் பார்த்தது வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி பாம்பே போயிருந்தேன். புரிஞ்சுங்களா? நம்ம ஊரோட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. என்னால் வெயில் சுத்தமாக தாங்கவே முடியல. புரிஞ்சுங்களா? அங்கே அதில் வந்து தலைவலி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்கோம், அது வந்து அரேபியன் சி, எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த எல்லினோ அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லினோ வேவ்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே காற்றே வந்து ட்ரையாக இருக்குது, அப்படியே அனல் அடிக்குது. நீங்கள் வந்து ஏசி பின்னாடி நின்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், காற்று அடித்தா அந்த மாதிரி அனல் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த எலினோ வேவுங்கிறதும் ஒன்று ஒரு காரணம். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, விண்மில் வந்து நம்ம விண்டு வழியாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அது வந்து சரியாக ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம தண்ணியே இல்லாதனால ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியல. இப்போ நமக்கு வந்து சோலாரு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ்னால் வந்து வருது. இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரின்னு ஆக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆஃபீஸ் நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்படிங்கும் போது இப்போ நான் வந்து அசோசியேஷனில் பேசி இதில் பேசி நம்ம மட்டும் சோலார் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட போட முடியாது. ஒரு பில்டிங்னா வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் காமன் கரண்ட் எல்லாமே சோலாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா, இப்போ நம்ம எங்கள் பில்டிங்க்கு வந்து சோலாரில் இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் ஆஃப் இது கம்மியாகும்ல. நிறைய மொட்டை மாடி இருக்கிற இடத்தனா நீங்கள் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்போ பெங்களூர்லனா பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோலாருக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பில்டிங் அப்ரூவல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 10% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஷுட் பி சோலார். நீங்கள் 3 கிலோவால்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சோலார் போட்டே ஆகணுங்கிறான். நீங்கள் 3 கிலோவால்ட் சோலார் போட்டிங்கன்னா நீங்கள் இபி எதிர்பார்க்குறது வந்து கம்மியாகுமா ஆகாதா? புரிஞ்சுங்களா? இது ஏற்கனவே நமக்கு வந்து நேஷ்னல் லெவலில் நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இபி வழியாகவே ப்ரொமோட் பண்ணணுங்கிறேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் சோலார் போடுங்க சார், நீங்கள் சோலார் போடுங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சோலார் போடுங்கன்னு சொல்லிட்டு இபி வழியாகவே நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். இப்போ சில வீட்டில் எனக்கு இந்த ராயப்பேட்டையில் என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குது. அவங்க வீட்டில் இந்த கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எக்ஸஸ் கரண்ட்டை கவர்மெண்ட்டை விற்கிறாங்க. ஒரு வீட்டிலங்க அவங்க மேலே ஃபுல்லாக சோலார் போட்டு அவங்க யூசேஜுக்கு மேலே போகிற கரண்ட்டை வந்து அவங்க கவர்மெண்ட்டை விற்று அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. ஒரு வீட்டில் இதை செய்ய முடியும். இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு வரணும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள். எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது. வி ஹாவ் டு திங்க் ட்வைஸ். புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுவேன். இதை ப்ரொமோட் பண்ணுங்க, இதை பற்றி சோலார் கொண்டு வாங்குங்க. வீட்டுக்கு நம்ம வெயிலுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நம்ம ஊரில் ஒரு சோலார் போட்டிங்கன்னா 25 வருஷம் இருக்க போகுது. இட்ஸ் அ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. புரிஞ்சுங்க? அப்படிங்கும் போது யூ கேன் டூ ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சோலார் போடணும். ஒரு 3 கிலோவால்ட் வரைக்கும் நீங்கள் போடணும். 3 கிலோவால்ட் வரைக்கும் வந்து சப்சிடி வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கனெக்ஷனுக்கு நீங்கள் 3 கிலோவால்ட் போடணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கரண்ட் கொடுக்கலாமே. ஒரு சின்ன வீட்டில் வந்து போட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது போக பாக்கி வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாமே. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம கரண்ட் விற்கலாமே. புரிஞ்சுக்கலாம்? கவர்மெண்ட்டுக்கு விற்கலாம். டைரெக்டாகவே அது கவர்மெண்ட் லைன்லேயே போகுது, இன்னும் ரிவர்ஸ் ஆகி அது போகுது. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் வந்து இபி வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கல்குவாரிகள்லாம் நிறைய மூடியிருக்காங்க. அதில் வந்து கல்குவாரி மட்டும்தான் அவர் மூடியிருக்காரு. சட்டவிரோதமாக அவங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை, அவங்கள கைது செய்யலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது. அவர் ஏன் சார் இன்னும் சட்ட நடவடிக்கைகள் அவங்க மேலே வந்து எடுக்காமல் கல்குவாரி மட்டும் தற்சமயம் மூடி வச்சிருக்காரு? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்குவாரி வந்து ஏலத்துக்கு எடுக்கிறவங்கன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்கவுங்க ஓனர் பேரில் எடுக்க மாட்டாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுங்களா? ஒரு போகஸான ஒரு ஆள் பேரில் வந்து பேரை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை நீங்கள் வந்து தேடினீங்கன்னா கடைசியில் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் தேடினீங்கன்னா பீகாரில் இருப்பான். அது சட்ட ரீதியாக அது ஏற்கனவே அப்படி தாங்க செஞ்சுருக்காங்க.
ஏற்கனவே செஞ்சவங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எத்தனை 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 இது காட்டணும்? எத்தனை பீகார்காரன் தெரியுமா இங்கே குவாரி ஓனராக இருக்கிறான்? இங்கே என்ன எம்எல்ஏ எம்பி அவங்க பேர்லையா குவாரி எடுத்துக்கிறாங்க? புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து 100 அடி தோன்றேன்னா இவங்க 900 அடி தோண்டிடுறாங்க. 800 அடியோட நஷ்ட கணக்குன்னா நீங்கள் போட்டிங்கன்னா பீகாரில் ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க கடைசியில். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் தான் நமக்கு நிறைய நடக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜியாலஜி ரிப்போர்ட்டு எவ்வளோ எடுத்திருக்காங்க, எவ்வளோ கியூபிக் மீட்டர் போயிருக்கு, இந்த ஆலோசனைகள்லாம் நம்ம கொண்டு வரணும். நம்ம ஜேடியே வந்து பாருங்க, ஜாயின்ட் டைரக்டரே ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு மட்டும் வந்து ஊழலற்ற அரசாக இருந்தால் போதாது. புரிஞ்சுங்களா? அதிகாரிகள் வந்து ரொம்ப ஊழலாக இருக்குது. எனக்கு டெய்லி 4 ஃபோன் வருதுங்க. நம்ம என்னமோ வந்து லீகல் அட்வைசர்னு நினச்சிட்டு எனக்கு 4 ஃபோன் வருது. புரிஞ்சுங்களா? எனக்கு டெட்டே பாஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு வந்து கம்பல்சரியாக எனக்கு வேலை போட்டு தரணும், வேலை கிடைக்கல. அவர் வந்து போய் கேட்டால் போன அரசில் வந்து எனக்கு 5 லட்ச ரூபா பணம் கேட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் அந்த ஜாயின்ட் டைரக்டர் வந்து 5 லட்ச ரூபா கேட்குறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையுமே இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறத வந்து அரசு வந்து இன்னும் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து கொடுக்க வேண்டிய வேலையை வந்து உடனே கொடுக்காம இழுத்தடிச்சு, ஓகேங்களா, அந்த அளவுக்கு லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு குறையுது. இன்னைக்கு உங்க சேனல் வழியா நான் என்ன சொல்றேன்னா, மக்களும் வந்து சேர்ந்து கொஞ்சம் போராடுங்க, ஓகேங்களா. இப்போ ஜெயிச்ச இந்த டீம் மட்டுமே வந்து 120 எம்எல்ஏ மட்டுமே வந்து இந்த தமிழ்நாட்டை ஃபுல்லாக திருத்திட முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகக்குரியது தான். மக்கள் எல்லாம் போய் சொல்லணும். இங்கே நீங்கள் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போடுங்க. நீங்கள் வீடியோ எடுத்து உங்களால் உங்கள் பேஜில் போட முடியலன்னா அந்த வீடியோவை உங்கள் சேனல் வழியாக நான் சொல்கிறேன், எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, ஓகேங்களா. நான் என் ஃபேஸ்புக்கில் போடுறேன், நான் என் இன்ஸ்டாவில் போடுறேன், எல்லாத்துக்கும் நம்ம தெரிய வைப்போம். எல்லாருமே எல்லா ஆஃபீஸுக்கும் போகும்போது எங்கெங்க இவன் லஞ்சம் வாங்குறானோ கேமராவில் எடுத்து எனக்கு அனுப்புங்க. உங்களால் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் போடுறேங்கிறேன். இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. நம்ம எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு, ஆர்டிஓ எல்லா இடத்துலையும் லஞ்சம் 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 லஞ்சம். இந்த ஆஃபீஸருங்கன்னா எப்போ இவங்கன்னா தொலைஞ்சு போவாங்கன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. கடமையை தவறதுக்கு தான் லஞ்சம் கேட்பாங்க. இங்கே கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. ஒருத்தங்க வேலை போட்டு கொடுக்கணுமா, அவன் டெட் எழுதியிருக்கான், பாஸ் பண்ணியிருக்கான், அவன் கொண்டு வந்து காட்டுறான். புரிஞ்சா? அவனை சொல்றாங்க, உனக்கு வேலை போட்டு கொடுக்கணுமா, ஓகே 5 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடுன்னு. என்ன ஒரு கொடுமையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மதுரையில் ஒரு டீச்சர் ஒருத்தங்க, ஓகேங்களா, இந்த வேலைக்காக, ஓகேங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கொளுத்திக்கிட்டு செத்துட்டாரு. அதுக்கு மேலேயும் நேத்து கூட லஞ்சம் கேட்கறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அந்த ஆஃபீஸ்ல இருந்து உட்காந்து ஃபோன் பண்ணி எனக்கு அழுகுறாங்க. நம்ம என்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. கொளுத்திக்கிட்டு செத்துட்டாருங்க. அதுக்காக வந்து செத்ததுக்கு அப்புறமா புருஷனே செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இப்பயும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு கேட்கறான், கேவலமா திட்டுறாங்க. உன் புருஷன் கொளுத்திக்கிட்டு செத்துட்டா உடனே உனக்கு கைது போட்டு தரணுமான்னு கேட்கறான். இவனா மனுஷனா இல்லையானா எனக்கு புரியல. அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம்ல சார்? இல்ல, அதுதாங்க சொல்றேங்க. இப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேத்து நடந்துச்சு, புரிஞ்சுங்களா, நேத்து ஈவினிங் 6 மணிக்கு நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க வரீங்க, இன்னைக்கு நான் பேசுறேன், புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஒரு லெட்டர் கொடுக்கணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நேராக போயிட்டு கூட நான் அது வந்து ஆப்ளிகேஷன் லெட்டர் கொடுக்கலாம். எல்லாருமே அவர்கிட்டயா போக முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லாருமே அவர்கிட்டயா போக முடியும்? எனக்கு தெரிஞ்சனால நான் இதை போயிட்டு வாங்குங்க, ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க, பாருங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா கம்ப்ளைண்ட்டுமே அவர்கிட்டயா நம்ம கொடுக்க முடியும்? இதுனா வந்து பாத்தீங்கன்னா மக்களா நின்று கேட்கணுங்க. கேள்வி சட்டையை கொண்டு கேட்கணுங்க, பிரச்சனை ஆகணுங்க. அப்பதாங்க இந்த நாடு திருந்தும். மக்கள் ஒரு மக்களுமே வந்து பிரச்சனை பண்ணணும். அதே இடத்துல உட்காருங்கன்ட்டேன் நான். நீங்க எதுக்குங்க அழுவுறீங்க, அதே இடத்துல உட்காருங்க அப்படின்னு. 2 பேரை வீடியோ எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆள் பயப்படுறான். நான் சொல்யூஷன் நேற்று நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. நான் இதுக்கான கிளம்பி மதுரை போக முடியுமா சொல்லுங்க? அவங்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு வாங்கி இவங்களுக்குன்னா கையை அரிச்சு போச்சு. தொழுநோய்கள் அவங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேவலமானவங்க. இவங்க கைகள் ஃபுல்லா வந்து சொறி சரங்கு மாதிரி பணம் பணம் பணம்னு கேட்டு பழகி போச்சு. இந்த அதிகாரிகளை கண்டிப்பா நீங்க வந்து மக்கள் நீங்க தான் கண்டிக்கணும். ஒரு இடத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேளுங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிங்க. லஞ்சம் எடுத்தானா வீடியோ எடுக்க ஆரம்பிங்க.
உங்களால அது போஸ்ட் பண்ண முடியலன்னா ஏன்ட்ட கொடுங்க, நான் போஸ்ட் பண்றேன் உங்களுக்காக. எத்தனை பேருங்க எல்லாருமே சேர்ந்தாதானங்க மாற்றம் வரும். கண்டிப்பா. புரிஞ்சுங்களா? எல்லாருமே சேர்ந்தாதான் மாற்றம் வரும். மக்கள் நீங்க கொஞ்சம் மாறுங்க, லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? எல்லா இடத்துலயும் கண்டிப்பா இருங்க, வீடியோ எடுத்துட்டு போய் நின்னுங்க, மாற்றம் கண்டிப்பா நடக்குங்க.